தினமொரு வசனம். சங்கீதம் 55 வசனம் 22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். விளக்கம். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ற பத்திரிகையினுடைய அறிக்கையின்படி அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் மிக அதிகமான மக்கள் மனசோர்வை காட்டிலும் கவலையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கவலையை குறைப்பதாக கூறப்படும் மாத்திரைகள் இப்போது மிகுதியாக விற்பனையாகின்றன. ஒரு செழிப்பான பொருளாதாரத்தையும் அரசியல் ஸ்திரத்தன்மையையும் பெற்றிருக்கும் அமெரிக்காவில் கவலையும் பயமும் மக்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. அதை மருந்துகளால் போக்க முடியாது என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மையாகும். தாவீது 55ஆம் சங்கீதத்தை எழுதிய போது அவனுடைய மனம் இன்றைக்கு நாம் சந்திக்கும் அதே போராட்டமான சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டிருந்தது. அவன் நகர தெருக்களில் காணப்பட்ட வன்முறையையும் கோபத்தையும் கேடுபாடுகளையும் கண்டு அதிர்ந்தான். ஒரு நெருங்கிய நண்பனால் ஏமாற்றப்பட்டதன் துயரத்தை அவன் அனுபவித்தான். அவன் ஒரு அமைதியான இடத்திற்கு தப்பி செல்வதற்காக ஏங்கினான். தாவீது அனுபவித்த வேதனை நம்முடைய வேதனையை பிரதிபலிக்கிறபடியால் கவலையை போக்குவதற்காக அவன் பயன்படுத்திய மருந்தை நாமும் பயன்படுத்த முடியும். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று அவன் எழுதுகிறான். கவலையை சுமப்பதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. மாறாக நாம் கிறிஸ்துவின் மீது நம்முடைய கவலைகளை வைக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மை பராமரிக்கிறார். நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் பாரத்தை சுமந்து கொண்டிருந்தால் அதை கர்த்தரிடம் கொடுங்கள். அவர் அதை சுமப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கவலைகளையும் மறந்து கஷ்டமான சூழ்நிலைகளை கடந்து தேவனுக்கு சித்தமானதை செய்து வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.